ஆபாச படம் இல்லாத வலைதளம். இதை மியா கலிஃபா அவர்கள் வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். என்னையா இந்த மனுஷன் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு, இதற்கான என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வாசித்து பார்த்தேன். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுல மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு போதை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தோம். நிறைய நடிகைகள்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க, இந்த போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியினை வழிநடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சான்றிதழை வழங்கி சிறப்பிப்பார்கள் காவல்துறை கூடுதல் இயக்குனர் குற்றம் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள். ஒட்டு மொத்தமாக நம்ம போதை அழிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் நம்ம அழிச்சிட்டோமான்னு தெரியாது. ஆனால் நம்மளை அழிப்பதற்கு போதை தயாராகி வருகிறது. எப்படி விக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இதை நான் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமான பத்திரிகை. மீசியை தொட்டு பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருக்க வேண்டாம், நக்கீரன் சொன்னாலே எப்படி வரும்? திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அவங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. சேலத்தில் கஞ்சா விற்பனைக்கு எதிராக புகார் அளித்தவரும் புகாருக்கு உள்ளானவர்களும் காவல் நிலைய வாசலிலேயே கொடூரமாக தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கஞ்சா கும்பல் குறித்து போலீஸ் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் அப்படின்னு சொல்றது அடுத்ததா இன்னொரு வீடியோ. ஸோ முதல்ல வந்தது நக்கீரன், அடுத்ததாக வந்தது எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் தான். மக்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. கஞ்சா அடிக்கிறவங்களாம் வெளியில் சும்மா சுற்றிட்டு இருக்காயா, 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளானைக்கே வந்துடுறான், வீட்டை விட்டு வந்து ஏன்டா எனக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு சொல்லி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிலாம் இது எல்லாருமே நம்ம இதை கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த கஞ்சா போதை அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமான நபர் திமுகவில் இருந்தார் அப்படின்னும் அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னும் வெற்றிமாறன், அமீர் அவர்கள் இப்படின்னு சொல்லி ரொம்ப புரட்சியாளர்கள்லாம் அவங்க கூட ரொம்ப சாதாரணமாக பழகினார்கள் அப்படின்னும் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஃபியா இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு படத்தை என்ன செய்ய போகிறாங்க, டைரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தா இதே ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் தான். சரிப்பா, அடுத்த ஜாஃபர் சாதிக் வேறு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா நேராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமான சில புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் அவர் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்காக கொடுப்பது, நேராக நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் வந்து அவர் பணம் கொடுப்பது அப்படின்னு சொல்லியும் அமீர் அவர்களும் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களும் ரொம்ப பெரிய அளவில் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க பல படங்கள் இல்லாட்டி டிஸ்கஷன் பெரிய அளவில் புரட்சி பேசக்கூடிய அமீர் அவர்கள் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் கூட இருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே வெளிவந்தது தான். இதுவரையிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரு செய்தி வெளியாகுது. டெல்லியிலிருந்து போதை தடுப்பு பிரிவும் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் ஒரு போதை ஆசாமிகள், போதையை வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற 3 நபர்களை பிடிக்கிறாங்க. 3 நபர்களை பிடித்ததோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 வருடங்களில் நிறைய முறை இதே மாதிரி பார்சல் அனுப்பி ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி வசூல், அதாவது போதைக்காக மட்டுமே வசூலிச்சிருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 2000 கோடி ரூபாய் பல குடும்பங்களை நாசமாக்கக்கூடிய போதையை மட்டுமே அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு இறக்குமதி எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த 3 நபர்களை விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவர் ஒரு சினிமா ஃபினான்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாஃபர் சாதிக் அவர்கள். இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் வெறும் ஃபினான்ஷியர் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. யார், நம்ம தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருந்தெல்லாம் அவார்டெலாம் வாங்கியிருக்கார் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு, இந்த வெளிநாடுகள் இருப்பாங்கல்ல அவங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும்ல, இணை அமைப்பு அப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி இளைஞரணி இருக்குது அதே மாதிரி தான் அந்த அயலக அணி துணை அமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அயலகனா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை ஒன்றிணைக்கக்கூடிய துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் தான் இதில் சிக்கியிருக்கார். ஸோ திமுகவினுடைய மிக முக்கியமான நெருங்கிய புள்ளி, திமுகவினுடைய இளைஞரணி இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியினுடைய படத்துக்கு ஃபினான்ஸ் செய்கிறவர், அடிக்கடி தமிழ்நாடு அவங்களுடைய கவர்மெண்ட்டினுடைய நிறைய அவார்டெலாம் வாங்குறவர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் போதைப் பொருள் கடத்தி மட்டுமே பெரிய அளவில் மாஃபியாவாக செயல்பட்டு பணத்தை சேகரிச்சிருக்கார். இந்த பணத்தை இங்கே வந்து வெள்ளையாக மாற்றினாரா கருப்பாக மாற்றினாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். இதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏயா என்னெல்லாம் ட்ரோல் வந்திருக்குன்னு தெரியுமாயா?
டிஎம்கே ஐடி விங், இதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் விருது வாங்கும் திமுக போதை கடத்தல் மாஃபியா ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லி அருள்மொழி ராஜா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்கார். திமுகவினுடைய மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய இந்த நபர், அதாவது ஜாபர் சாதிக் அவர்கள், திமுகனா என்னப்பா அப்படின்னு சொல்லி திராவிட மாடல்னா இதுதானா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 2000 கோடி கஞ்சாவை 3500 கிலோ கஞ்சா விட்டால் பாதுகாப்பான கட்சி திமுக, பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஒரு பிசினஸை பத்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சில மீம்ஸ் அப்படிங்கிறது பறந்துருக்கு. 2000 கோடி கைப்பற்றிய போதைப் பொருள் மதிப்பு என்றால் இதுவரை கடத்திய மொத்த மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்னப்பா இப்போ பிடிப்பட்டதை 2000 கோடி ரூபாய்னா மொத்த மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் இதை கையில் எடுத்துட்டாங்க. டெல்லியில் சுமார் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்களை கடத்த முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் இவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பதும் அவரது சகோதரருமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணையாக செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அப்போ இங்கே திமுக மட்டும் இல்லை, நேராக யாரும் சிக்கிறாங்க, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மிக முக்கியமான நபர்களும் சிக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, யார் சொல்லியிருக்கா? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 3500 கிலோ போதைப் பொருள்களை 45 முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் என்றும் அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை போதைப் பொருள்கள் மூலம் இவர்கள் சம்பாதித்திருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. புரியுதா? நான் முதலையே அந்த டயலாக்லாம் சொல்லி இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த பணத்தை தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தியுள்ளதாகவும் மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோரிடம் தமிழக அரசு நிவாரண நிதியாக வழங்கியுள்ள புகைப்படங்களும், அமைச்சர் சேகர் பாபுடன் இருக்கும் புகைப்படங்களும், மற்றொரு தேடப்படுவரான விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்பவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கட்சி நிதி வழங்கிய புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. மேலும் தமிழ் திரை பல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா அரசியல் பேசுறார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதையும் பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருட்கள் தாக்கம் பரவி இருப்பதையும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பரவலாக கிடைத்து வருவதாக ஊடகங்களில் வரும் செய்திகளையும் பிஜேபி தமிழ்நாடு சார்பாக எடுத்து கூறி கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு திமுக அரசை பலமுறை நாங்கள் கேட்டு வலியுறுத்தியும் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த இடத்துல அரசியலில் கண்டிப்பாக ரவுடிகளுக்கும் இதே மாதிரி போதை ஆசாமிகளுக்கும் மாஃபியா கும்பல்கள் தலைவர்களுக்கும் இடம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கு திமுகவும் விதிவிலக்கு கிடையாது, அண்ணாமலை அவர்களும் விதிவிலக்கு கிடையாது. இதே பாஜகவில் எத்தனை ரவுடிகள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியலே போட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சரி, இது எல்லா அரசியல் கட்சியும் தானே செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல திமுகவினுடைய அயலக அணி துணை அமைப்பாளர் அப்படிங்கிற ஜாஃபர் சாதிக் செஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஐயா. இது ரொம்ப 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 தப்பு. கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியராக இருந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் ஹராம். அந்த ஹராமை நீங்கள் செஞ்சிருக்க கூடாது என்பது, அப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை 4 பேருக்கு கடத்துறதுக்கு உதவியாக இருந்த இன்னொரு ஹராம் பிடித்தவனும் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறான் அப்படின்னும் பல குடும்பங்களை இது வெறும் 2000 கோடி ரூபாய் மேட்ரு கிடையாதுங்க. கஞ்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி, அது ஒரு பெரிய அடிக்ஷன். அந்த அடிக்ஷனில் சிக்கிக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர அப்படிங்கிறது முடியாத காரணமாக மாறிவிடும், இல்லாட்டி அந்த குடும்பமே நாசமாக போயிடும். அப்படி பல குடும்பங்களை நாசப்படுத்திய இவர்கள் இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கை பெற்றவர்களாக சினிமாவில் நாங்கள் சாதிக்க போகிறோம், நாங்கள் இந்த மாதிரி மாற்றுக்கருத்துடன் சிந்தனையுடன் இந்த மாதிரி படங்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் படங்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை போதைக்கு அடிமையாக்குவது அப்படிங்கிறதுலாம் அயோக்கியத்தனம் இல்லை? இதில் வேறு சில நபர்கள் எல்லாமே இருக்காங்க. ஏன் மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களும் இந்த 2 நபர்கள் அமீர் மற்றும் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவங்க கூடலாம் நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற புகைப்படத்தெல்லாம் போட்டு இன்னைக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இவர் சினிமாவினுடைய ஃபினான்ஷியலாக இருந்திருக்காரு, எல்லாரு கூடயும் புகைப்படம் எடுத்திருக்கிறார், அதனால் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எப்படி மனிதர்கள் முகமூடி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த முகமூடியை அரசியல்வாதிகளாக அவங்க அந்த அரசியலை எப்படி பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. என்ன விக்கி சொல்கிற, இதெல்லாம் பெரிய மேட்ரு அப்படின்னு கேட்டால் இன்னொரு மேட்ரு நடந்திருக்கு, அந்த மேட்டரையும் கேட்டுக்கோங்க. திமுகவினுடைய எம்பி கிரிராஜனின் மகன், மன்னிக்கவும் வருங்கால மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாம்ல, அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு பார்த்தா மகன் சொல்லுவாங்க, நாளைக்கே மந்திரி ஆயிடுவார். ஃபுல் போதையில் கார் ஓட்டி மக்களை இடித்து தள்ளிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவன் கத்துகிறான்.
அவன் யார் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து மக்கள் எட்டி பார்த்தாங்கன்னா திமுக எம்பி கிரிராஜனுடைய மகன் தான் அவர் அப்படின்னு சொல்றாங்களா? இதே செய்தியை நான் தினத்தந்திலையும் போய் தேடி பார்க்குறேன். இப்போ தினத்தந்திலையும் தேடி பார்க்கும்போது வழக்கு பதிவு செய்யவில்லை என புகார். ஏன்னா திமுகவினுடைய எம்பியினுடைய மகன் பார்த்தீங்களா, ராஜ்யசபா எம்பியினுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி வழக்கு பதிவு பண்ணுவாங்க? நான் யாருன்னு தெரியுமாடா, எம்பினா என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்குன்னு சொல்லி 2 பேர் கேட்டுட்டு போகிற வீடியோவும் வைரலாக மாறிட்டு இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன கேட்குறோன்னா, நீங்கள் தாலி அறுக்கிறீங்க, எந்த மாதிரியான தாலி அறுக்கிறீங்க? பூரண மது விலக்கு, அடுத்த நாளே நாங்கள் கையெழுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அக்கா பேசுனதும் எப்படி கோர்த்து விடுது பாரு. முக ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் கருணாநிதி அவர்கள் பேசினதையும் நாங்கள் இங்கே மறக்கவே இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ. ஏதோ கஞ்சா பிடிச்சிட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் தாலி அறுக்கிறீங்க, உங்களுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிறதே இருந்துட்டு போட்டோம். தீகாவினுடைய ஒரு திட்டம், தாலி யாரு கழுத்துலையும் இருக்கக்கூடாது, தாலி போட்டால் கண்டிப்பாக நீ ஆண் அடிமை அப்படின்னு சொல்லி தாலியை கலட்டி இல்லாட்டி எரிகிற விஷயம்லாம் உங்களுடைய கோட்பாடாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் சாதாரண மக்களுடைய தாலியை நீங்கள் அறுக்கிறீங்க இந்த மாதிரி போதை வழியாக, டாஸ்மாக் வழியாக, இப்போ கஞ்சா, அடுத்தா போதைப் பொருள், இது ரசாயன போதைப் பொருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரசாயன போதைப் பொருளால் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சு நீங்கள் என்னையா செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? இதற்கு அரசாணையாக வெளியிடக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் உள்ள இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னவங்களை அடிச்சிருக்கீங்க. போதைப் பொருளை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கண்டிக்க வந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது எதையுமே தமிழக மக்கள் மறந்து விட மாட்டார்கள். நான் இங்கே இந்த பதிவு அரசியல் சதுரங்கத்தில் போட்டதுக்கான மெயின் ரீசனு, இந்த தவறுகள்லாம் அரசியல் அப்படிங்கிற ஒரு மாயாஜாலத்துடன் ஒரு பெரிய முகமூடி போட்டுட்டு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை செஞ்சவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவனை உடனடியாக என்ன செஞ்சிட்டீங்க, திமுகவினுடைய கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் கூட இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி நிரந்தரமாகவே தூக்கிட்டாங்க. பொதுவாக தற்காலிகமாக தானே தூக்குவாங்க, நமக்கு தெரியும்ல, தற்காலிகமாக தூக்குன அந்த சிவாஜி அவர்கள்லாம் தெரியும்ல. இப்போ இவரை நிரந்தரமாகவே தூக்கிட்டாங்க. அப்படி நிரந்தரமாக தூக்குறது மட்டும் போதாதுங்க, இவனுடைய பின்புலத்தை ஆராய வேண்டும். இவன் என்னென்ன படம் எடுத்திருக்கான், அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியா, அவங்களுக்கு எவ்வளோ பண பரிமாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அமீர் அவர்கள் எடுத்திருக்காங்கன்னா அமீருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா வெறும் 3 வருஷத்தில் 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்தியிருக்காங்கன்னா 10-12 வருஷமாக என்ன செஞ்சிருப்பாரு? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாரு? விடுதலை சிறுத்தையினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இவர், அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் கொஞ்சம் சூடுபிடித்திருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இப்போ பேசியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் சீமானவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாமகவும் இதை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது நம்முடைய பெரும் குரலாக இருக்கிறது. கண்டிப்பாக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வெளியில கொண்டு வருவார், நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் வருதுன்னு. இது ரொம்ப முக்கியமான சீரியஸான இஷ்யூ. இது உங்கள் வீட்டில் கஞ்சாவால் போதைப் பொருளால் ஒருத்தன் அடிமையாகி அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை உணர்ந்தால் மட்டும்தான் இதனுடைய வலியும் வேதனையும் புரிய வரும். நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லாட்டி நிறைய ஆர்டிகிள் வாசிச்சு பாருங்க, அதனுடைய உண்மை மிகப்பெரிய அளவில் உங்களையும் கொஞ்சமாக சோதித்து பார்க்கும். ஸோ நல்லதை பகிர்ந்து, தைரியமாக நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.